கர்த்தரை தேடுகிறவர்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். பேராசை உள்ளவர்களின் மனக்கண்கள் மங்கிப்போயிருக்கும். அவர்களுடைய அறிவும் குறைவுள்ளது. அவர்களால் எதையும் தெளிவாக சிந்தித்து உணர முடியாது. பேராசைக்காரர்கள் இருளில் இருப்பார்கள். தங்கள் பேராசைகளுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு ஜீவிப்பார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். இவர்களிடத்தில் அதிக ஞானம் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொன்னார். யோவான் 7:16-18 வரை. நியாயத்தை அறியாதவர்கள் இஸ்ரவேலர், ஆகாப், கர்த்தருடைய சத்துருக்கள், பரிசேயர். நியாயத்தை அறிந்து கொள்வதற்கு காரணம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள், சத்தியத்திற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தரை தேடினார்கள், சத்தியத்திற்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்தார்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார்கள், இருளில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள், புத்தியை தேடினார்கள்.